இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாடி, இந்த சண்முகம் எப்படியாவது பொழைச்சிடணுமா? அப்பதான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர முடியும். அப்பனே முருகா, இவரை எப்படியாவது பொழைக்க வச்சிரியா? எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்த்து வையா. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். பாட்டி, அதான் அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தாச்சுல்ல. டாக்டர் எப்படியும் காப்பாத்திடுவாங்க, கவலைப்படாதீங்க. அம்மாடி, நீ கார்த்திக் ஒரு போனை போட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுமா. சரி. பாட்டி, போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? அம்மா. டாக்டர், பேஷண்ட் எப்படி இருக்காரு? அவரை பொழைக்க வச்சிடலாம்ல? அவருக்கு இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணி மார்பு பகுதியில் இருக்கிற குண்டை ரிமூவ் பண்ணணும். செய்யுங்க டாக்டர், ஆபரேஷன் பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். அதுக்கு அவங்க சொந்தக்காரங்க யாராவது ஃபார்ம்ல சைன் பண்ணணும். அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும். டாக்டர், அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் கையெழுத்து போடுறேன், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க. அப்படியா? டாக்டர், ஆபரேஷன் பண்ணி உங்ககிட்ட சைன் வாங்கணும். கொடுங்க. போடுங்க பாட்டி. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. போடவாமா? போடுங்க பாட்டி. இந்தாங்க. ஓகே டாக்டர். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பனே முருகா, இந்த சண்முகத்துக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்து பொழைச்சி வெளியே வரணும்யா. இவர் வெளியே வந்து உண்மையை சொன்னாதான் என் மருமக என்ன நம்புவா. எங்க மேல போட்ட பழியிலிருந்து அவ பகையை மறந்து எங்களோட உறவா இருப்பா. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஐயா. உன்னதான் முருகா நாங்க நம்பி இருக்கோம். முருகா.